மறுபக்கத்தின் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். புலிகளின் 150 கிலோ தங்கம் எங்கே? தோண்ட வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். சுரேஷ் சலேயின் மடிக்கணினியில் சிக்கிய ராணுவ ரகசியங்கள், வெளியான திடுக்கிடும் தகவல்கள். சுரேஷ் சலேவை மீட்பதற்காக மாஸ்டர் பிளான், அரசாங்கத்தையே அதிர வைத்த ரகசியம். ஞானசார தேரருக்கு நேர்ந்த கதி, நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பாராளுமன்றத்தில் செங்கோலை கைப்பற்ற முயற்சி, கைகலப்பால் பெரும் பதற்றம். மக்களின் பணத்தை சூறையாடும் அனுர அரசு, ரகசியத்தை உடைத்த நாமல். இலங்கையில் அவசரமாக அறிவிக்கப்பட்ட அபாய மண்டலங்கள், மக்களுக்கு பெரும் ஆபத்து. தகாத முறையில் பெண்களின் காணொளி, தென்னிலங்கையில் வெடித்த சர்ச்சை. இனி விரிவான செய்திகள். முன்னாள் தேசிய புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலேயின் மடிக்கணினியில் எதுவித ராணுவ ரகசியங்களும் இல்லை என்று அவரது சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற சுரேஷ் சலே ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற போது தனது மடிக்கணினிகள் மற்றும் கைபேசிகள் உள்ளிட்ட அனைத்து உத்தியோகபூர்வ உடைமைகளையும் ராணுவ தளபதியிடம் முறையாக ஒப்படைத்துள்ளதாகவும் அவரது சட்டத்தரணி சஞ்சீவ வீரவிக்ரம குறிப்பிட்டுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் சலே ராணுவத்தில் இருந்து விளங்கிய போது தனது சீருடை, குறிப்பேடுகள், உத்தியோகபூர்வ அறிக்கைகள், பாதுகாப்பாக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள், வாகனங்கள் மற்றும் அனைத்து டிஜிட்டல் சாதனங்களையும் ராணுவ தளபதியிடம் ஒப்படைத்துவிட்டார். இது குறித்து குற்றப்புலனாய்வு துறை தகவல் அறிய விரும்பினால் அது ராணுவ தளபதியை வரவழைத்து மேற்குறித்த பொருட்கள் முறையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளனவா என்று விசாரிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் எந்த ஒரு விசாரணைக்கும் தொடர்புடைய எந்த உபகரணமும் சுரேஷ் சலேவிடம் இல்லை. சலேவிடம் தற்போது 2024ஆம் ஆண்டில் வாங்கப்பட்ட மடிக்கணினி, ஒரு ஐபோன் 12 கைபேசியும் மட்டுமே உள்ளதாகவும் அவை இந்த விசாரணைகளுக்கு தொடர்புடைய காலத்திற்கு பிறகு வாங்கப்பட்டவை ஆகும். மேலும் அந்த சாதனங்களில் சலேவுக்கும் அவரது மனைவிக்கும் இடையேயான தனிப்பட்ட உரையாடல்கள் மற்றும் அவரது மகளின் புகைப்படங்கள் போன்ற தனிப்பட்ட தரவுகள் மட்டுமே உள்ளன. இந்த தனிப்பட்ட சாதனங்களின் கடவுச்சொற்களை வழங்க மறுக்கும் முடிவு தனி உரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு உரிமையின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது. எந்த குற்றச்செயலுடன் உள்ள தொடர்புடைய உறுதிப்படுத்தாமல் எந்த ஒரு தனிநபரின் தனிப்பட்ட தரவுகளையும் குடும்ப தகவல்களையும் பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு துறைக்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை. அத்தகைய தரவுகளை பெறுவதற்கு அது தொடர்பான தகவல்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு முறையான அனுமதி பெறப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடவுச்சொற்கள் இல்லாமலேயே விசாரணைகளை நடத்துவதற்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட நிறுவனங்கள் இருந்தாலும் தனது கட்சிக்காரரின் தனி உரிமையை பாதிக்கும் எந்த ஒரு தகவலையும் குற்றப்புலனாய்வு துறைக்கு வழங்க மாட்டோம் என்றும் சட்டத்தரணி வலியுறுத்தியுள்ளார். சுரேஷ் சலேவை மீட்பதற்காக ராணுவ புலனாய்வு பிரிவால் மிக துல்லியமான மற்றும் ரகசியமான நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது. அதன்படி இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவின் அதி உயர் பாதுகாப்பு வளாகத்திற்குள் உள்ளக நபர்களால் ஒமேகா ஹரை என்று அழைக்கப்படும் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் விசேட வசதிகளை கொண்ட ரகசிய பிரிவொன்று அமைந்துள்ளது. இதற்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே நுழைய அனுமதி உள்ளதோடு சாதாரண ராணுவ பயனாளிகள் உள்ளே நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது. இதன் அன்றாட நடவடிக்கைகளை 3 சிரேஷ்ட அதிகாரிகள் கண்காணித்து வருவதோடு அவர்கள் ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நாயகத்துக்கு மட்டுமே தகவல்களை வழங்க முடியும். மேலும் இந்த பிரிவுக்குள் இருக்கும் ஒரு பிரத்யேக குழுவினால் உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் சமூக ஊடக அல்காரிதம்கள் ஊடாக வேகமாக பரவுவதற்கு என்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கிராபிக்ஸ், மீன்கள் மற்றும் சமூக ஊடக பதிவுகள் உருவாக்கப்படுகின்றன. இவை இலக்கு வைக்கப்பட்ட நபர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிஷேக சட்டமா அதிபர் பாலிந்த ரணசேக ஆகியோராவரே இவ்வாறு இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர். ஒமேகா அறையின் தெளிவான இலக்கு இந்த அதிகாரிகளை பகிரங்கமாக அசௌகரியத்திற்கு உள்ளாக்குவது மட்டுமல்ல, மாறதாக அவர்களின் உளவியலை பாதிப்படைய செய்தல், அவர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்த அச்ச உணர்வை ஏற்படுத்துவது மற்றும் அவர்கள் மீதான பொது நம்பிக்கையை அளிப்பதே இதன் நோக்கமாக இருக்கின்றன. ஒமேகா அறையினால் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவுக்கு சாதகமான பிரசார
நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. ஏனைய நபர்களை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் அதே போலி கணக்குகளின் வலைப்பின்னலை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் அவரது பிம்பத்தை செயற்கையாக உயர்த்துவது இதன் மூலம் நடக்கின்றது. பொது பல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட ஹத்தே ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்க செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறை தண்டனையிலிருந்து தன்னை விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி ஞானசார தேரரினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு கிருளப்பண்ணை பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இஸ்லாமிய மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டார். இதனால் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டார் என குற்றம் சுமத்தி தண்டனை சட்டக்கோவையின் கீழ் போலீசாரினால் ஞானசார தேரருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணைகளின் பின்னர் இந்த குற்றச்சாட்டிற்கு அவர் குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது எதிரணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் செங்கோலை கைப்பற்ற முயற்சித்துள்ளமை தெரியவந்துள்ளது. இதன் காரணமாக ஏற்பட்ட பெரும் அமைதியின்மையை அடுத்து சபை நடவடிக்கைகளை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைப்பதற்கு சபாநாயகர் நடவடிக்கை எடுத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 20 பேர் திடீரென எழுந்து நின்று சபாநாயகரிடம் அவசர விவாதம் ஒன்றை கோரிய நிலையில் இந்த பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் நிலவிய பதற்றமான சூழ்நிலை காரணமாக சபாநாயகர் சபை நடவடிக்கைகளை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்றத்தில் எழுந்துள்ள கட்டமைப்பு பிரச்சினைகள் குறித்து அவசர விவாதம் நடத்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கோரியிருந்த போதிலும் சபாநாயகர் அதனை நிராகரித்ததே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது. அதற்கமைய சபாநாயகர் இது குறித்து ஆளும் தரப்பிடம் வினவிய போது அதற்கு இணங்க முடியாது எனவும் தேவையெனில் குறித்த விடயம் தொடர்பாக வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு இணங்குவதாகவும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பாராளுமன்றத்தில் பதற்றம் ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டதால் சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது பிரபல விளையாட்டு வீரர்களையும் வர்த்தகர்களையும் ஏமாற்றி நடத்தப்படும் வெறும் கண் துடைப்பு நாடகம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியில் இருந்த காலத்தில் சேற்றில் இறங்கி விவசாயிகளுக்காக வீதியில் நின்று போராடிய தற்போதைய ஆட்சியாளர்கள் இன்று ஆட்சி பீடம் ஏறியதும் விவசாயிகளை முற்றிலும் கைவிட்டுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் எத்தனை பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் அதில் எந்த பயனும் இல்லை. இன்று ஒட்டுமொத்த விவசாய சமூகமும் முற்றிலும் அனாதரவாக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நாடு மிகவும் சுத்தமாக இருப்பதாக சமூக ஊடகங்களில் போலியான பிம்பங்கள் காட்டப்பட்டாலும் நிதர்சனம் வேறாக உள்ளதால் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சுகாதார சீர்கேடுகள் மலிந்துள்ள நிலையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது மக்களை ஏமாற்றும் ஒரு போலி நாடகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை சுத்தம் செய்கின்றோம் என கூறும் அரசாங்கம் உண்மையில் மத்திய வங்கி மற்றும் நிதி அமைச்சை சுத்தம் செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் மற்றும் உள்நாட்டு பொருளாதாரத்தின் மீது அசுர வேகத்தில் வரிகளை விதித்து மக்களின் வாழ்வாதாரத்தை அரசாங்கம் முற்றாக துடைத்து அழித்து வருகின்றது. உள்நாட்டு பொருளாதாரத்தையும் மக்களின் வயிற்றையும் அடித்துவிட்டு அரசாங்கம் காட்டும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பிம்பம் வெறும் போலி திரை மாத்திரமே என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடம் இருந்து ராணுவம் தங்கம் எதையும் பெறவில்லை என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பியிருந்த கேள்விகளுக்கு சபையில் இன்று பதிலளிக்கையிலேயே அவர்
அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கை ராணுவத்தால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடம் இருந்து தங்கம் பெறப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையின் போது புலிகளின் முகாம்கள் மற்றும் சூழவுள்ள பகுதிகளில் இருந்து களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த தங்க ஆபரணங்கள் சுமார் 150 கிலோ கைப்பற்றப்பட்டது. இவற்றை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. 3 மாதங்களுக்குள் அதற்குரிய பணி நிறைவு பெறும் என எதிர்பார்க்கின்றோம். அதன் பின்னர் மேற்படி தங்க ஆபரணங்கள் அதன் சட்டப்பூர்வமான உரிமையாளர்களிடம் மீள கையளிப்பதற்குரிய உரிய நடவடிக்கை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2014ஆம் ஆண்டில் அப்போதைய அரசாங்கத்தால் ஆள் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்ட 2015 பேருக்கு தங்க ஆபரணங்கள் மீள கையளிக்கப்பட்டது என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அதிகரித்து வரும் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக 14 மாவட்டங்களில் உள்ள 538 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் அதி அவதான வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மேல் மாகாணமே டெங்கு பாதிப்பு அதிகம் காணப்படும் பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் பெரும்பாலான கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் அதி அவதான பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாநகர சபை மகரகம, புளியந்தல, ஓமாகம, கடுவல, பொரலஸ்கமுவ, தெஹிவல, எஹோட உயன மற்றும் கொதடுவ உள்ளிட்ட பல பகுதிகள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. கம்பஹா மாவட்டத்தில் அத்தனகல்ல, சீதுவை, களனி, ராகம, மினுவாங்கொட, நீர்கொழும்பு, பியகம, வத்தலை, கட்டான மற்றும் மகர உள்ளிட்ட பல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும் அவதான பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதேவேளை களுத்துறை மாவட்டத்தில் பண்டாரகம, ஹொரணை, இங்கிரிய, மத்துகம, பாணந்துறை, வத்துவை, களுத்துறை மற்றும் பாயாக்கள பகுதிகளும் டெங்கு அபாயம் அதிகம் உள்ள வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காலி, அம்பாந்தோட்டை, மாத்தரை, கண்டி, மாத்தலை, ரத்தனபுரி, கேகாலை, குருநாகல், புத்தளம், பதுளை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் உள்ள பல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும் இந்த அதி அவதான பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறும் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் தங்கியுள்ள நீர்நிலைகளை அகற்றி கொசு பெருக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் சுகாதார அதிகாரிகள். கொழும்பின் புறநகர் பகுதியான தலவத்துக்கொட பிரதேசத்தில் அண்மையில் மசாஜ் நிலையம் ஒன்றிலிருந்து பெண் சிகிச்சை அளிப்பாளர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது போலீஸ் நிலையத்திற்குள் வைத்து அவர்கள் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் அடையாளங்கள் வெளிப்படும் வகையில் ஊடகங்கள் மூலம் பகிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இதற்கு போலீசாரே பொறுப்பு கூற வேண்டும் என்று தெரிவித்து சர்வதேச மனித உரிமைகள் சட்ட சங்கம் மற்றும் இலங்கை ஸ்பா சங்கம் ஆகியன இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளன. போலீசாரின் இந்த செயலால் பாதிக்கப்பட்ட பெண்கள் உயிரை மாய்க்கும் தூண்டல் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் சட்டவிரோதமான முறையில் செயல்பட்டுள்ளதாகவும் அந்த முறைப்பாடுகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தலவத்துக்கொட பிரதேசத்தில் அண்மையில் சில மசாஜ் நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டு அங்கிருந்த பெண்கள் சிலர் கைது செய்யப்பட்டனர். இதன்போது போலீசார் பெண்களின் உரிமைகளை மீறி அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதாலேயே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டதாக சர்வதேச மனித உரிமைகள் சட்ட சங்கத்தின் சட்டத்தரணி சுசந்த குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது குறித்து போலீஸ் மா அதிபரிடமும் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் இதன் மூலம் நியாயமான விசாரணை ஒன்றை எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். இதேவேளை மசாஜ் நிலையங்களில் பெண்களை தகாத நடத்தையுள்ளவர்கள் என பிரசித்தப்படுத்துவதன் மூலம் அவர்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ஸ்பா சங்கத்தின் தலைவர் பிரசன்ன முனசிங்க குறிப்பிட்டுள்ளார். இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.